நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்திய அரசியலமைப்பிலிருந்து முக்கியமான வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு 30 வினாக்கள் நான் கொண்டு வந்திருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சமதர்ம மற்றும் சமய சார்பற்ற என்ற வார்த்தைகளை இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் சேர்த்த சட்ட திருத்தம் எது? 42வது சட்ட திருத்தம் 1976ஆம் ஆண்டு ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் குடியுரிமை பற்றி கூறும் விதி மற்றும் பகுதி எது? விதி 5 to 11 குடியுரிமை பற்றி கூறக்கூடியது. பகுதி 2 அமைந்துள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், நடுவண் கண்காணிப்பு ஆணையம் எந்த குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் நிறுவப்பட்டது? சந்தானம் குழு. நாலாவது கொஸ்டின் பாருங்கள். இந்திய நாடாளுமன்றத்தின் ஒரு மசோதா நிதி மசோதாவா சாதாரண மசோதாவா அப்படின்னு முடிவு செய்வது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மக்களவையினுடைய சபாநாயகர் தான் முடிவு செய்வார். இந்திய அரசியலமைப்பின் நிதி அவசர நிலை பற்றி குறிப்பிடக்கூடிய விதி எது? விதி 360. இதுவே பாருங்கள், விதி 356 இருந்ததுனாக்கா மாநில அவசர நிலை, விதி 352 இருந்ததுன்னா தேசிய அவசர நிலை அப்படின்னு சொல்லப்படுது. பஞ்சாயத்து ராஜ் தேர்தல் தொடர்பான சர்ச்சைகளை தீர்ப்பதற்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் நீதித்துறை தீர்ப்பாயத்தை பரிந்துரை செய்த குழு எது? LM சிங்வி குழு. கல்வியானது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இல்லை என்றாலும் வழிகாட்டுதலின்படி இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். இந்திய பிரதமரை டாக்டர் மன்மோகன் சிங் எந்த நதியை இந்தியாவின் தேசிய நதியாக நவம்பர் 4, 2008 அறிவித்தார்? கங்கை நதி. இது 8வது கொஸ்டின், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய பிசி எக்ஸாமில் இந்த மாதிரி இதிலெல்லாம் கேட்டிருக்கக்கூடிய இது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தேசிய குடிமை பணியாளர் தினம் ஏப்ரல் 21. 1953ஆம் ஆண்டின் மாநில மறுசீரமைப்பு ஆணையத்தில் தலைவராக இருந்தவர் பசல் அலி. பண மசோதா பற்றி கூறும் விதி எது? விதி 110. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை கடமைகளை பரிந்துரை செய்த கமிட்டி எது? ஸ்வரன் சிங் கமிட்டி. 1976ஆம் ஆண்டு 42வது சட்ட திருத்தத்தின்படி பகுதி 4(7) இருக்கக்கூடியது. அடிப்படை உரிமைகளின் மீது கட்டுப்பாடுகளை விதிக்கும் அதிகாரம் கொண்டது பாராளுமன்றம். எந்த ஆண்டு அணை பாதுகாப்பு மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது? 2019. ஜனகணமன பாடல் எப்போது இந்திய தேசிய கீதமாக அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஜனவரி 24, 1950. தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் சின்னமாக கடியாரம் என்ற நேரம் காட்டி நிற்கும் 10:10. மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுபவர் துணை குடியரசுத் தலைவர் தான் நமக்கு மாநிலங்களவையினுடைய தலைவராக செயல்படுவார். இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு குறிப்பிடக்கூடிய சட்டப்பிரிவு 32. இதை அம்பேத்கர் சொல்லியிருப்பார். ஐக்கிய நாடுகள் சபை எப்போது உருவாக்கப்பட்டது? அக்டோபர் 24, 1945ஆம் ஆண்டு உருவாக்கியிருப்பாங்க. ஒரு மனிதன் உரிமைகள் அச்சுறுத்தப்படும் பொழுது ஒவ்வொரு மனிதனின் உரிமைகளும் அழுத்தப்படுகின்றன என்று கூறியவர் ஜான் கென்னடி. இந்தியாவின் முதல் மாநகராட்சி சென்னை உருவாக்கப்பட்ட ஆண்டு 1688ஆம் ஆண்டு உருவாக்கியிருப்பாங்க. இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவின் கீழ் அரசு நிதியுதவி பெறும் எந்த நிறுவனத்திலும் சமய கல்வியை வழங்குவது தடை செய்யப்பட்டுள்ளது? 22வது சட்டப்பிரிவு. அரசியலமைப்பின் கருத்தாக்கம் தோன்றிய நாடு அமெரிக்க ஐக்கிய நாடு. சமய சார்பின்மை என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லத்தீன் மொழியிலிருந்து தான் சமய சார்பின்மை அப்படிங்கிற சொல்லி எடுத்திருப்பாங்க. அரசு நெறிமுறை கொள்கைகளின் நோக்கங்கள் மற்றும் விளைவுகளின் அறிக்கை என கூறியவர் KC வேயர். கூட்டுறவு சங்கங்களை பற்றிய புதிய கொள்கை வழிமுறைகளை ஏற்படுத்திய அரசியல் சாசன திருத்தச் சட்டம் எது? 97வது சட்ட திருத்தம் 2011. முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1992. இந்திய அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் அடிப்படை உரிமைகள் என்ற கருத்தியலை எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து பெற்றனர் அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்கா. முகவுரையும் இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதி என உச்சநீதிமன்றம் பிரகடனப்படுத்திய வழக்கு கேசவானந்த பாரதி வழக்கு. சென்னை பஞ்சாயத்து சட்டம் மற்றும் சென்னை மாவட்ட மேம்பாடு கவுன்சில் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1958. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாப் 30 கொஸ்டின் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.